நம்மளுடைய இருப்பிடத்தை நம்ம தான் வந்து சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு வாட்டி தான் தொகுதி பக்கமே வருவாங்க. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்காக 5 வருஷம் ஆகணும். அவங்க அந்த மறுபடியும் தொகுதி பக்கம் வரணும்னா ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க, வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஏதாவது உதவின்னு கேட்க போனா நம்ம கிட்ட 50,000 ரூபாய் அப்படிங்குவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சா போதும். தயவு செஞ்சு ஓட்டுக்கு யாரும் பணம் வாங்காதீங்க. அதே போல நம்மளுடைய இருப்பிடத்தையும் சுத்தமா நீங்க வச்சிருங்க. சரியா? எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க. அவெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வரான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எந்த அரசியல்வாதி இருக்கா? யாருமே கிடையாது. இனிமே புதுசா யாராவது வந்தாதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வரும்போது சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அதை செய்யறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, நான் எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேன். ஏன் விட்டா வீட்டுல தோசை சுட்டு தருவாங்க, சாப்பாடு ஆக்கி தருவாங்க, அப்புறம் வந்து கை காலை கூட அமுத்தி விட்டுருவாங்க சில நேரத்துல. ஆனா அந்த ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவங்க மனசுல எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீ வந்து எனக்கு சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு உங்களோட இடத்த நீங்க தான் சுத்தமா வச்சிருக்கணும். சரியா? தயவு செஞ்சு ஓட்டுக்கு யாரும் பணம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்க பணம் வாங்கிட்டு வாங்கினாலே கண்டிப்பா வந்து உங்களோட தேவைகளை நீங்க தைரியமா போயிட்டு அவங்க கிட்ட கேட்க முடியாது. தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம கிட்டே இருக்கு. அதை நம்ம முதல்ல மாத்திக்கணும். நன்றி, வணக்கம்.